Hi guys, welcome back to my channel. So today's vlog is all about question and answer round. So என்ன பண்ணேன்னா ஒரு 2 days back வந்து என்னோட Instagram ஐடியில் நான் என்னோட DM me the best questions and unique questions you want to ask about me அப்படின்னு நான் போட்டிருந்தேன். And guess what? I got like hundreds of questions and நான் அதுக்கு எல்லாத்துக்குமே I cannot answer. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 30 பெஸ்ட் கொஸ்டின்ஸ் நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நான் வந்து இந்த vlogல வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் see how this goes. And before starting the video, click on the subscribe button. Manslayo. Click che. Okay, let's go. Wait. Okay. If you could shop for free in one store, which one would you choose? So இந்த கேள்விக்கு என்னோட பதில் என்னன்னா, ஒரு கடையில் வந்து ஃப்ரீயாக எவ்வளோ துணி எவ்வளோ விஷயம் எடுக்குன்னா அதுக்கு நான் எந்த கடை சூஸ் பண்ணுவேன்? லைஃப் ஸ்டைல். ஸோ எதுக்கு நான் லைஃப் ஸ்டைல் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, லைஃப் ஸ்டைலில் வந்து எல்லா பிராண்ட்ஸோட ட்ரெஸ்ஸஸும் இருக்கும் அண்ட் எல்லா ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ்ஸஸும் இருக்கும். ஆக்சசரிஸ்லேருந்து ஷூஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ லைஃப் ஸ்டைல் நான் சூஸ் பண்ணுவேன். செகண்ட் ஒன், இஃப் யூ ஹேட் டு பரி அ ட்ரெஷர், வேர் வுட் யூ ஹைட் இட்? அதுக்கு முதல்ல நம்ம ட்ரெஷர் கிடைக்கணும். கேட்டோம், ட்ரெஷரே இங்கே கிடைக்காது, இதில் நான் எங்கே புதைச்சி வைப்பேன்? ஒரு சில வாட்டி அப்படியும் ஏதாவது கிடச்சிச்சின்னா ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல போய் வச்சுட்டு பல மாதத்துக்கு அப்புறமா அந்த முக்கியமான இடம் எதுன்னு நானே மறந்துடுவேன். சரி, ஓகே, நீங்கள் கேட்டதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த பில்லோ இருக்குல்ல, இந்த பில்லோக்குள்ளே இப்படி வச்சுப்பேன். So yes, third question. Hardest part of creating a painting? Oh yeah, I like this question. So basically hardest part of creating a painting வந்து என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, the start. நம்ம இப்போ ஒரு பேப்பர்லேயோ இல்லைனா ஒரு கேன்வாஸ்லேயோ இல்லைனா ஒரு வால்லையோ நம்ம வரைகிறோன்னா அது எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அண்ட் அது கண்டிப்பாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இப்படி இந்த சைடில் கரெக்டாக முடியுமா, அதுதான் ஹார்டஸ்ட் பார்ட். ஸோ இந்த பெயிண்டிங் எடுத்திங்கன்னா நான் ஆக்சுவலாக ஒரு 1 hour எடுத்தேன். லைக் எங்கேருந்து நம்ம வந்து அந்த மவுண்டனோட ஸ்டார்ட் வரைஞ்சால் எங்கே அந்த வாட்டர் ஃபால் விழணும்னு நம்ம கால்குலேட் பண்ணணும் அண்ட் எங்கே அது முடியணும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தால் மூணுக்கும் அந்த பிரான்ச்சஸ்க்கும் வந்து கரெக்டான ஸ்பேஸ் இருக்கும். இதை வந்து கால்குலேட் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு ஹார்டஸ்ட் பார்ட். அண்ட் த செகண்ட் ஹார்டஸ்ட் பார்ட் இஸ் நார்மல் பெயிண்ட் பண்ணுறது கூட இட்ஸ் ஈஸி. பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த எக்ஸாக்ட் ஷேடிங் கொண்டு வரணும், லைக் திஸ். ஸோ அந்த ஷேடிங் பார்ட் வந்து இட்ஸ் டஃப். ஸோ ஐ கெஸ் தீஸ் டூ ஆர் த ஹார்டஸ்ட் பார்ட். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு திஸ் third question. Most hilarious childhood memory you could think? ಎಂದು வரணும்? Yes, I got this. ஸோ நான் வந்து ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ, லைக் ஐ திங்க் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, வி யூஸ் டு ஹேவ் திஸ் டாய் கன். இப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஃபேன் மாதிரி சுற்றும். ஸோ அது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி டாய் கன்னை வச்சு என் மூஞ்சியில் காற்று வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படியே விளையாடிட்டே இருக்கிறப்போ என்னோடய முடி ஆல்ரெடி அப்போ சின்ன வயசில் இன்னும் கர்லியாக இருந்துச்சு. ஸோ அப்படியே போய் அது அப்படியே சுற்றிடுச்சு, என் முடியே சுற்றிடுச்சு. அட கட்டவுளே, என்னடா இப்படி ஆயிடுச்சு, வீட்டில் சொன்னால் செம்ம அடி வாங்குவேனே அப்படின்னு ரொம்ப நேரமாக நானே இழுத்து ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் வரல, சிக்காயிடுச்சு. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அக்கா, என் குடும்பமே ட்ரை பண்ணிடுச்சு என் முடி அதுலேருந்து அந்த சிக்கல்லேருந்து எடுக்கிறதுக்கு. எடுக்க முடியல. ஸோ கடைசியாக என்ன பண்ணாங்கன்னா, அது இந்த பார்ட் ஆஃப் முடியல அது வந்து டேங்கிள் ஆகிருந்துச்சு. இப்படி கட் பண்ணிட்டு பாதியிலே ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் த மோஸ்ட் ஹிலேரியஸ் திங் என் சைல்ட்ஹுட்டில் நான் ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணது. அண்ட் செகண்ட் டைம் வந்து ஒரு 3rd standard 4th standard படிச்சுட்டு இருக்கிறப்போ நான் வந்து ஃப்ளாட்டில் இருந்தேன்.
ஸோ ஃப்ளாட்டில் இருக்கிறப்போ ஒரு சண்டே இல்லைனா வந்து ஆனுவல் ஹாலிடேஸ்லாம் வந்தால் எல்லாருமே வந்து மொட்டை மாடிக்கு போய் எல்லாருமே விளையாடுவோம். லைக் ஹைட் அண்ட் சீக், மார்கோ போலோ, நிறைய கேம்ஸ் இருந்துச்சு அப்போது. ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் வந்து திருடன் போலீஸ். அண்ட் நான் தான் போலீஸ். ஒரு 2-3 போலீஸ் இருப்போம், ஒரு 4-5 தீஃபெல்லாம் இருப்பாங்க. ஓகே. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த கட்டை அதெல்லாம் எடுத்துகிட்டு திருடங்களை வந்து பிடிச்சிட்டு இருந்தேன். ஸோ ஓடி 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 நாங்கள் பிடிச்சிட்டு இருந்தோம் மொட்டை மாடியில். அப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு சின்ன ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் மாதிரியே இருந்துச்சு மொட்டை மாடியில். நான் என்ன பண்ணேன், அதுக்கு மேலே ஏறி உட்காந்துட்டு நீங்கள் இப்போது இங்கே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள் போலீஸ் எல்லோரும் சேர்ந்து. ஸோ அப்போ பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு திருடன் வந்தான். அந்த ஒரு குழந்தை, சின்ன பையன். அவன் வந்துட்டு நாங்கள் வந்து சரண்டர் ஆக மாட்டோம் அப்படின்னு ஏதோ விளையாடிட்டு இருந்தான். நான் என்ன பண்ணேன், பக்கத்தில் நீ சரண்டர் ஆக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கட்டை எடுத்து ஜஸ்ட் இப்படி அடித்தேன். என்ன ஆச்சுன்னா அவன் புட்டி கண்ணாடி போட்டிருந்தான். அந்த கண்ணாடிக்கு இப்படி கரெக்டாக இந்த நடு பாட்டில் போய் அடிச்சிருச்சு. அடிச்ச உடனே இந்த கட்டாய் கண்ணாடி 2ஆக போயிடுச்சு. ஐயோ, அவன் அழுவ ஆரம்பிச்சோன்னா நாங்களாம் கீழே குதிச்சு எல்லாரும் வீட்டுக்கு டிஸ்பர்ஸ் ஆகிட்டு கப்சுப்புனா போயிட்டு படுத்துட்டோம். எல்லாரும் அடி வாங்குவோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு வீட்டில். ஸோ நாங்கள் போய் படுத்துட்டோம். எங்கள் அம்மா வந்து டவுட்டாக இருந்தாங்க, எதுக்கு இவ வந்து விளையாடிட்டு இருக்கிறப்போ நடுவில் வந்து தூங்குறா அப்படின்னு. பார்த்தா பக்கத்து பில்டிங்லேருந்து அவங்க அம்மா அப்பா வந்து உங்கள் பொண்ணு என்ன பண்ணி வச்சுருக்கான் பாருங்க, என் பையன் மூச்சில் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு கடைசியாக சால்வ் ஆகிடுச்சு. பட் அது இப்போ எனக்கு ஹிலேரியஸாக தெரியுது. ஸோ next question. So unforgettable moment in college days. நான் வந்து தட் இஸ் என்னோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ் ஃபேஷன் டிசைனிங்கில் நான் கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபன்னியான ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு எனக்கு. நான் என்ன பண்ணேன், பேக்கெல்லாம் எடுத்து திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். அன்றைக்கின்னு பார்த்து என்னோடய டியோ பைக் வந்து ஏதோ ஃபியூவல் இல்லையோ ஏதோ காலியாக இருந்துச்சு போல். ஸோ எங்கள் அம்மா சொன்னாங்க, யூ டேக் தி ஸ்ட்ரீக் அண்ட் யூ கோ அப்படின்னு. சரி ஓகே, ஸ்ட்ரீக் எடுத்துகிட்டு போகலாம். பட் ஸ்ட்ரீக் செம்ம பழைய வண்டி, எனக்கு ஒன்று ஓட்ட வண்டி. எங்கள் வீட்டில் பல வருஷமாக இருக்கிறனால பிரேக்கு பிடிக்கல. இது எனக்கு தெரியலை. நான் என்ன பண்ணேன், கரெக்டாக கீழ்பாக் அந்த என்னோடய காலேஜ் இங்கே இருக்குன்னா நான் இப்படி டேர்ன் பண்ணுறேன். இப்படி டேர்ன் பண்ணுறப்போ கரெக்டாக ஒரு பாட்டி வந்து குறுக்கால வந்துட்டு இப்படி நின்றுட்டாங்க. பிரேக்கு பிடிக்கல. ஐயோ, பாட்டியை இடித்தா நமக்கு தாண்டா பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் டக்குன்னு சைடில் வண்டியை திருப்பி ஒரு ராடு மாதிரி ஒன்று இருந்துச்சு, பேரிகேட் மாதிரி, அதில் போய் இடித்து வர்ற வண்டியில் என் மூஞ்சி இடித்து கீழே அப்படியே புரண்டி விழுந்துட்டேன். எஞ்சி பார்க்குறேன் கை ஃபுல்லாக ரத்தம். ஏன்னா நான் தேய்ச்சிட்டு போய் அப்படி விழுந்திருக்கேன் ரோட்டில். எஞ்சி பார்த்தா ரத்தம். பாட்டியெல்லாம் ஃபைனாக தான் இருக்காங்க. எல்லாரும் என்கிட்ட வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க சீக்கிரமா. நான் எதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பார்த்தா என் கண்ணில் தான் இங்கே வந்து கட்டாகி தண்ணி மாதிரி பிளட்டு போலான்னு வந்துட்டுருக்கு. ஓ மை காட் அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. பட் கெஸ் வாட், நானே ஆட்டோ பிடிச்சிட்டு நானே ஒரு கிளினிக் போய் அட்மிட் ஆகி டாக்டர்கிட்ட போய் இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் இல்லை, பட் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடியே செம்ம ஃபன் நடந்துச்சாங்க. ஸோ அதான் என்னோடய காலேஜ்லேயே அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் ஸ்டார்டிங்லே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ், வாட் வில் யூ டூ இஃப் யூ ஆர் மார்த்தா இன் டார்க் சீரீஸ்? யாரா இந்த கேள்வியை கேட்டதுன்னு எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணியிருப்பேன், எனக்கு தெரியல. அவ என்ன பண்ணாலோ அதான் நானும் பண்ணியிருப்பேன், வேற வழியே இல்லைனா. When and where was the first time you met Vijay? That's a good question. So the first time I met Vijay was in ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் we met. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் we met and we became friends. ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெளியில் போனது அப்படின்னா லைக் அஃபீஷியலாக மீட் பண்ணதுன்னா இட் வில் பி இன் நியர் பிரசாத் ஸ்டுடியோ. From where did you get the interest of art? I didn't really get inspired from anyone.
ஸோ சின்ன வயசுலேருந்தே ஐ ஹேட் திஸ் ஹேபிட். எங்கே போனாலும் எந்த ஸ்கூல் காம்படிஷன் ஆனாலும் ஆர்ட்டுக்கு வந்து ஐ யூஸ் டு பார்ட்டிசிபேட் அண்ட் எஸ் ஐ யூஸ் டு வின். லைக் ஏதாவது ஒரு ப்ரைஸாவது வாங்கிட்டு வருவேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் அப்புறமா நான் வந்து நானே வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் நான் வந்து ஒரு புக் வாங்கி அதில் வந்து பின்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு ஆர்ட் எடுத்து அதை வரைஞ்சி பார்த்துட்டே இருப்பேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ எண்டட் அப் இன் திஸ் self-taught and self-interest. Something you have never done before but you wanted to do it always. So I'll tell you one secret. நான் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணாத ஒரு விஷயம் அப்படின்னா என் வீட்டிலேருந்து நான் ஸ்னீக் அவுட் பண்ணதே கிடையாது இப்போ வரைக்கும். ஸோ மேபி ஒரு வாட்டி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா எனக்கு எப்போவுமே வந்து லைக் சின்ன வயசுலேருந்தே ஒரு பயம். லைக் 2-3 கேட்ஸ் எல்லாம் இருக்குது அண்ட் அந்த கேட்டோட லாக்லாம் ஓப்பன் பண்ணி அவ்வளோ ரிஸ்க் எடுத்து போகிறதுக்கு நம்ம சொல்லிகிட்டே போயிடலாமே அப்படின்னு இருக்கும். அண்ட் மோரோவர் நைட்டு ஒரு சில வாட்டி எந்திச்சு எங்கள் அம்மா என் ரூமுக்கு வந்து பார்த்தா நான் இல்லைன்னா என்ன ஆகும், என்ன அவங்க ரொம்ப பயந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய தாட்ஸ் என் மைண்டில் எப்போவுமே இருந்துச்சு சின்ன வயசுலேருந்தே. ஸோ அதை நான் ஸ்னீக் அவுட் பண்ணதே கிடையாது என் லைஃப்பில். ஸோ மேபி இப்போ நான் கொஞ்சம் க்ரோனப்பாக இருக்கிறனால ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டு வேணால் நான் ஸ்னீக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஐயோ வாய் வலிக்குது. இந்த லாக்டவுனில் யார்ட்டையும் அவ்வளோ பேசுறது இல்லைல்ல. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த மாதிரி Tell me the craziest thing you have done with your sissy. I know you're hearing this, Monisha Murthy, but இதை நான் சொல்லியே ஆகணும். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த ஒரு பழக்கம் இருக்குது. எங்கள் அக்காவுக்கு வந்து லைக் பேய்னா பயம். ரெண்டு பேரும் ஒன்றா தான் தூங்குவோம். அப்படி இருக்கிறப்போ கரெக்டாக அவள் வந்து லைட்டாக கண் அசைஞ்ச உடனே நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட பால்கனி டோரை வந்து இப்படி டக் 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 அப்படின்னு தட்டிட்டு தூங்கிடுவேன். ஆனால் எனக்கு ரொம்ப சிரிப்பு வரும், என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. நான் வந்து இப்படி சிரிச்சிட்டு இருப்பேன். அவள் ஒரு வாட்டி நோட்டீஸ் பண்ணுவாள். சரி நம்மளோட மன பிரம்ம போல் அப்படின்னு மறுபடியும் படுத்துருவாள். மறுபடியும் அதே பண்ணுவேன். 4-5 வாட்டி பண்ண உடனே அவளுக்கு வந்து வேற லெவலில் பயந்துருவாள். நக்ஷு யாரோ வந்துட்டு என்கிட்ட என்கிட்ட எப்படி தான் சைலண்ட்டாக கூப்பிடுவா. ஆனால் நான் சிரிச்சுட்டு தான் முழிச்சுட்டு தான் இருப்பேன். நக்ஷு யாரோ பால்கனிக்கு வந்திருக்காங்க நக்ஷு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நம்ம மம்மியை கூப்பிடலாம். எப்படி பக்கத்து ரூம்லேருந்து மம்மியை கூப்பிட்றதுக்கு அவள் வந்து ஃபோன் பண்ணி மம்மி பால்கனியில் யாரும் இருக்காங்க, ஏதோ கதவு தட்டுறாங்க. நான் வேறு லெவலில் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருப்பேன். எங்கள் அம்மா அப்பா வந்து யார் அப்படின்னு பார்த்த உடனே அதை சிரிச்சிருவேன். இட் வாஸ் ஜஸ்ட் ஸோ ஃபன், நான் தான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் நான் பயன்படுத்தியிருக்கேன் எங்கள் அக்காவை சின்ன வயசில். வாட் யூ மிஸ் டூயிங் இன் லாக்டவுன்? ஆப்வியஸ்லி நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது வந்து பீச். பீச் வாஸ் ஆல்வேஸ் மை ஃபேவரட் பிளேஸ் இன் சென்னை. அண்ட் வேரெவர் ஐ கோ பீச் வந்து இட் கிவ்ஸ் மீ சம் கைண்ட் ஆஃப் அ பாசிட்டிவ் அண்ட் குட் வைப். என்னோடய ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அண்ட் விஜயை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். Yeah, so that's what I miss doing in lockdown. Dancing, painting, acting tavara, what else you have? Okay. Dancing, painting, what is it? Dancing, painting, acting tavara, what else skills you have? ஆக்சுவலி நான் இப்போ சொல்ல போகிறது வந்து ஸ்கில்லுன்னு சொல்ல முடியாது, மைட் பி அ கைண்ட் ஆஃப் ஸ்கில். நான் வந்து இந்த லாக்டவுனில் ஒரு புது ஸ்கில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நெட்ஃப்ளிக்ஸில் வந்து கண்டினியூஸ் ஆஃப் சீரீஸ் நான் பார்க்குறேன். டார்க் வந்து ஒரு 3 டேஸில் நான் முடிச்சிட்டேன். அண்ட் இப்போ வந்து The 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமேசிங் சீரீஸ் நான் பார்த்துட்ருக்கேன். அண்ட் அது வந்து 8 சீசன்ஸ் இருக்குது. ஒரு சீசனில் வந்து அட்லீஸ்ட் 16 to 17 எபிசோட்ஸ் இருக்குது. நான் இப்போ வந்து ஒரு 3 டேஸ் முன்னாடி ஆரம்பித்தேன். இப்போ நான் எந்த சீசனில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சீசன் 5 எபிசோட் 12 இருக்கேன். யா, ஸோ டே அண்ட் நைட் நான் பார்த்துட்டே இருக்கேன். ஒரு கட்டத்தில் ரொம்ப தூக்கம் வந்துச்சுன்னா அதை ஆஃப் பண்ணி தூங்கிடுவேன். அந்த கண்டினியூஷன் மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு இருக்க ஒரு சீரீஸோடது.
ஸோ யா, தட்ஸ் அ நியூ ஸ்கில். Reason behind starting a YouTube channel. Yeah, இந்த லாக்டவுனில் வந்து பேசிக் ரீசனே வந்து நான் ஒரு vlog ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா வந்து விஜய் தான். பிகாஸ் ரொம்ப என்னை வந்து சொல்லிகிட்டே இருப்பார், நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், நீ வந்து ஸ்டார்ட் பண்ணணும், யூ ஹேவ் டு டூ சம்திங், இஃப் யூ ஆர் குட் அட் இட், நீ வந்து அதை வந்து எப்படியாவது நீயே ஸ்ட்ரகிள் பண்ணி யூ ஹேவ் டு கம் அப் அப்படின்னு he told me. So he was that person who motivated me in this lockdown to start a YouTube channel. Yes, so you have to say thanks to him. If you were given a chance to act in any movie, which one would you prefer? ஸோ என்ன படம் வந்து என்னோட எத்திக்ஸ்க்கும் என்னோட கேரக்டருக்கும் லைக் நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா, ஐ லைக் அருவி வாஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் மூவி. அண்ட் செகண்ட் ஒன் வுட் பி சார்லி இஸ் a wonderful மூவி. என்னோட கேரக்டருக்கு அப்படியே சூட் ஆகும். ஸோ அருவி, சார்லி, அதுக்கப்புறமா மேபி ஜெனிலியாவோட ஏதாவது ஒரு மூவியாக இருந்தால் கூட ஐ would have done. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் ஐ would have chosen. What do you think about present fashion style? So okay, so at present fashion ஸ்டைல்னு வர்றப்போ எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கோம் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில். ரொம்ப கலர்ஸ், ரொம்ப ஃபேப்ரிக்ஸ், ரொம்ப பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. பட் ஒரு விஷயம் நான் எப்போவுமே வந்து நோ, திஸ் இஸ் நாட் ஃபேஷன் அண்ட் திஸ் ஹேஸ் டு பி இன் த வே விச் இட் ஹேஸ் டு பி அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படின்னு கேட்டால் இட் வுட் பி சாரியை வந்து இப்போல்லாம் ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, எஸ், இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைல் ஓகே ஃபைன், இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைல் வந்து ஓகே இட்ஸ் ஃபைன். பட் ஃபேஷன்னு சொல்லிட்டு சாரியிலே ரொம்ப வேரியேஷன்ஸ் கொண்டு வராங்க. அண்ட் ஓவர் ஸ்கின் ஷோயிங், இதுதான் ஃபேஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் மை கைண்ட் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் இட்ஸ் நாட் மை ஸ்டைல். ஸோ இந்த ஜென்ரேஷன் ஆஃப் ஃபேஷனில் அது ஒன்று தான் லேக்கிங்காக இருக்குதுன்னு நான் யோசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் யூ நோட்டீஸ் அபவுட் அ பர்சன். So the first thing I notice about a person is, I know this sounds creepy and இது ரொம்ப வியர்டாக இருக்கும் நான் சொல்ல போகிற விஷயம். பட் ஒரு பர்சனை நான் பார்த்தோன்னே அவங்க எப்படி வேணால் இருக்கட்டும், பட் அவங்களோட நெயில்ஸ் அண்ட் ஃபுட்வேர், இதை வந்து நான் நோட்டீஸ் பண்ணுவேன். அது ஏன் அப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க. பட் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து போத் மென் அண்ட் உமனோட நெயில்ஸ் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும் அண்ட் க்ளீனாக இருக்கணும். மேபி ஸ்கூலில் வந்து ஹைஜீனாக இருக்கிறது சொல்லி கொடுக்குறப்போ நெயில்ஸில் அழுக்கெல்லாம் இருந்தால் இப்போது ஜெர்ம்ஸ்லாம் உள்ள போகும் அப்படின்னு சொல்லி yeah, sorry. Yeah, so next, signature dance move. I know இது யார் சொல்லியிருப்பான்னு எனக்கு கெஸ் பண்ண தெரியும். சிக்னேச்சர் டான்ஸ் மூவ் லைக் எப்போ ஏதாவது மேரேஜ்க்கோ இல்லைனா யாராவது டக்குன்னு நம்ம ஆடலாம் அப்படின்னு சொல்கிறப்போ ஃபஸ்ட்டு எனக்கு வர்ற அங்கனத்தை ஒரு ஸ்டெப் வந்து, அண்ட் யூ நோ வாட், ஐம் அ கிளாசிக்கல் டான்ஸர், பரதநாட்டியம். பட் டக்குன்னு என்ன ஒரு ஸ்டெப்பு போட சொன்னால் நான் வந்து என்ன போடுவேன் அப்படின்னு சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பில் தாங்க ஆரம்பிப்பேன். when was the last time you laughed bursting out? oh shit, இதை நான் சொல்லியே ஆகணும். லாஸ்ட்டாக நான் வந்து முந்தானேத்து நைட்டு நானும் எங்கள் அக்காவும் வந்து பயங்கரமாக சிரித்தோம். அது ஏன் சிரித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜோல்சியரோட ஒரு புது ட்ரால் வந்துருந்துச்சு யூடியூப்பில். என்ன ட்ரால் அப்படின்னு கிளிக் பண்ணி பார்த்தா சடனாக அந்த ஜோல்சியர் அங்கிள் வந்து வேற லெவலில் பாட ஆரம்பிக்கிறாங்க வித் ரிதம் அண்ட் பீட். அது கொஞ்சம் நீங்கள் கேட்டால் நீங்களே சிரிப்பீங்க, அந்த அளவுக்கு வேற லெவலில் இருந்துச்சு. அது
That was so funny. பயங்கரமா நாங்க ரிப்பீட் மோட்ல போட்டு சிரிச்சிட்டு இருந்தோம். Yeah. If you had to shrink, okay, if you had the power to shrink anything and take, what would it be? Yeah, if I had the power to shrink, maybe ஒரு கார் ஷோரூம்க்கு போயிட்டு வேற லெவல்ல ஒரு மினி கூப்பர் இல்லைனா ஒரு லேம்பர்கனி எடுத்து அப்படின்னு ஷ்ரிங்க் பண்ணி பாக்கெட்குள்ள போட்டு ஓடிடுவேன். எஸ், தட்ஸ் ஆல். நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ யா கைஸ், ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோட மனசால நான் உங்கள் எல்லாருக்குமே என்னோட ஆன்சரை நான் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த கேள்விக்கு நான் சூப்பராக ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு.